ஒவ்வொரு இது வந்து பொரிக்கிறப்ப லெக் பீஸும் உடையாமலே இருக்கு. ஒரே ஆச்சரியம் தான் இன்னைக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜா ரூபி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எப்போயுமே ரூபி தான் வந்து செய்வா. ரூபி வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஏன்னா ஒரு வாரமாக வந்து ஃபுல்லாக ட்ராவலில் இருந்தோம். அதனால் கொஞ்சம் அவளுக்கு உடம்பு சரியில்லை. அதனால் நான் வந்து இன்றைக்கி சமைக்க போகிறேன். இன்றைக்கி தான் இந்த லாகில் வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாகில் பார்க்கலாம். சமையலை வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஒருவேளை நான் தப்பாக எதுவும் பண்ணியிருந்தேன், ஏதாவது சரியில்லை அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கோழி வாங்கிட்டு வந்திருக்கேன். கோழி வந்து பாப்பா பிரியாணி கேட்டாங்க, அதுக்காக பிரியாணி செய்தால் கோழி வாங்கியாச்சு. அடுத்து வந்து காடை வாங்கியிருக்கேன், காடை கிரேவி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் முட்டை வாங்கியிருக்கேன். இது 3 வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்போயுமே ரூபி தான் செய்வா. ஏன்னா இப்போ கொஞ்சம் ட்ராவல் இருந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. ஏன்னா நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் நல்லா சத்தானா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிறேன். சரி நீங்கள் எப்படி உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து நீங்கள் சண்டே சமையல் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. இப்போ வந்து காடையும் அதே மாதிரி நம்ம கழுவிடலாம். போதும் ரொம்ப நேரம் கழுவி தக்காளி வெங்காயத்தை கழுவு. அப்படியே தக்காளி எடுத்து வை, தட்டில் எடுத்து வச்சுட்டு வெங்காயத்தை கழுவு. பரவாயில்ல, எனக்கு என் பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறம் ஹெல்ப் பண்ணுது. ஒவ்வொரு குழந்தையும் இப்படி தானா சமைக்கிறப்ப இப்படி வந்துருவாங்கல்ல ஒவ்வொரு குழந்தைங்க. இப்போ வெங்காயத்தை கழுவி கொடு. போதும் ரொம்ப நேரம் கழுவுனது போதும். எடுத்து வை சாமா, அரியாமா வை. வெங்காயத்தை எடுத்து ஒவ்வொன்றா கொடு. இங்கே ஒவ்வொன்றா கொடு. நான் கண்ணு எரியுதா? வெங்காயம் அரிஞ்சாலே அது சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் வெங்காயம் தான். கண்ணில் தானாக கண்ணீர் வந்துடும் வெட்டும் போதே. தக்காளியா? நெக்ஸ்ட் வந்து தக்காளி கட் பண்ண போகிறோம். நல்ல சாய், தக்காளி எல்லாம் மூஞ்சி தடவலாம், தக்காளி சாப்பிடலாம் நிறையா. சரியா, நல்லா இருக்கும், பளபளன்னு இருக்கும், மூஞ்செல்லாம் க்ளோவ் ஆகும். நம்ம உள்ளே சாப்பிட்டா மூஞ்சிக்கு தேய்க்கிறத விட நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ மூஞ்சி நேரடியாகவே க்ளோவ் ஆயிரும் தேய்க்கிறத விட நம்ம சாப்பிட்றதுனால. சரியா, எல்லா பழமே நல்லது உடம்புக்கு. என்ன உனக்கு வெட்ட தெரியாமல் வெட்டிட்டு இருக்கியா? நீ வராலே போதும். இதுக்காக நீங்களும் சொல்லுவீங்க அவங்களுக்கு ஒழுங்காக வெட்ட தெரியல, அவங்க எங்கே சமைக்கிறதே இல்லை அப்படிங்கன்னு எல்லாம் சொல்லுவீங்க. கத்தி சரியில்லைங்க பாரு, பார்த்தாலே தெரியல இதெல்லாம் பழம் வெட்டுற கத்தி. கத்தினா வந்து தெரியும், ஒரு சில கத்தி பார்த்தாலே ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து கத்தி சரியில்லை. எனக்கு ஒரு புது கத்தி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடு. அதுக்கப்புறம் நான் நேரம் கத்தி மட்டும் நல்லா இருந்தால் 10 தக்காளியே நேரம் கட் பண்ணியிருப்பேன். உன்கிட்ட கத்தி நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு உடனே வந்து புது கத்தி வேணும்னு கேட்டுட்டேன். அவர் என்ன பண்ணுறது? ஆமாம், காய்கறினா கத்தி நல்லா இருந்தால் தானே இங்கே நறுக்கு நீ நேரம் வெட்டி சாய்ச்சிருப்பேன் நான். ஆமாம், சரி கூட ஒரு கத்தி புதுசாக வாங்கி. தக்காளியே அறிய மாட்டேங்குன்னா கத்தி பவர் பாரு. சாய்ஸ்ரீ ஸ்கூலில் ஆனுவல் டேக்கு நாளைக்கு என்ன டான்ஸு? எங்க 2 ஸ்டெப் ஆடி காமி பாப்பா. காமி இப்போ ஆடினேன் கிருஷ்ணா மாதிரி எல்லாம். இந்த பாட்டு சாக்லேட் போலவே லைஃப் சினிமா பாட்டு தான். அந்த பாட்டு நான் இதுல டிவில அப்புறம் போட்டு காட்டுறேன், நீ பழகிக்கோ. இவ்வளோனா பாட்டு கேட்டு சொல்ல, இப்போ சொல்றேன். பிரசாந்த் பாட்டு வரும்ல அது. இப்போ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க சுட்டீஸ் எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்களா? எங்க பாப்பா வந்து எல்லாத்துக்குமே ஆர்வம் தான். ஸ்கூல்ல எந்த ஆனுவல் டே எந்த ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சாலும் சேர்ந்துருவாங்க.
என்கிட்ட வந்து கேட்பாங்க, அம்மா இந்த மாதிரி மேம் கேட்டாங்கன்னு சேர்ந்துக்கோ பாப்பான்னா, இல்லை நான் ஆட மாட்டேன் அப்படின்னாலும் சொல்லவே மாட்டாங்க, சேர்ந்துருவாங்க. அவங்களுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனா ஓகே, நம்ம சமைக்க ரெடி ஆகலாமா? குக் வித் காமாளி. சொல்லுப்பா. நான் சமைக்க ஆரம்பிச்சாவே எல்லாரும் வாயில எச்சுதான் ஊற்றுவோம். ஏன்னா அந்த மாதிரி சமைப்பேன். அடுப்பு பற்ற வச்சுக்கி சட்டியை வச்சிடலாம். வந்து வெங்காயம் போட்டுடலாம். இதில் வந்து காடை கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குது. 2 பிரியாணிக்கு வந்து 2 பச்சை மிளகா வந்து போட்டுடலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு பச்சை மிளகா போடுவாங்கன்னு தெரிஞ்சு போடுறியா தெரியாமல் போடுறியா? யாருக்கு தெரியும். ஆனால் அது என்னவோ எதையோ ஒன்று போடுறாங்க செய்கிறாங்க, ஆனால் அந்த டேஸ்ட் மட்டும் நல்லா வந்துடுது. நம்ம மட்டும் பொதுவாக அந்த சமையல் கட்டில் இருந்தால் பார்த்து இவ்வளோ பட்டை, இவ்வளோ சோம்பு, இவ்வளோ பச்சை மிளகா பார்த்து செய்வான டேஸ்ட்டு கடைசியில் அப்படின்னு வந்துடுவேன். ஆனால் இவங்க இதையும் போடுவாங்க, டேஸ்ட்டு பக்காவாக வருது. அது என்னன்னு தெரியல, கை பக்குவம். ராஜா கை பக்குவம், கையை நக்குவோம். கரெக்டு தான். பிரியாணி அரிசி இப்போ வந்து பிரியாணியை வந்து ஊற வச்சிடலாம். ஒரு 3 டம்ளர் அரிசி போடலாம். ஒரு டம்ளரில் எத்தனை பேர் சாப்பிடலாம்? 2 பேர் சாப்பிடலாம். அப்போ ஒரு 3 டம்ளர் போட்டுடலாம். போதும். ஏன்னா நாளைக்கு இருந்தாலும் நைட்டே சாப்பிட்றது தான் நல்லது. பிரியாணி சிக்கன் எல்லாம் செஞ்சுட்டா இது வந்து பாஸ்மதி அரிசி. இது வந்து அந்த தண்ணி வந்து அவ்வளோ சத்து. மூஞ்சி கை வருது, அப்புறம் ஏன்டா வீணாக்குற அப்படின்னு கேட்காதீங்க. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சுருக்கோம். சாய்க்கியெல்லாம் அரிசி கழுகுன தண்ணியில் நிற்க வச்சு காலு கழுகுறது, மூஞ்ச துடைக்கிறது, இதெல்லாமே பண்ணியிருக்கோம். அரிசி கொஞ்ச நாள் ஊறட்டும். உப்பு போடுறதுக்கு எவ்வளோ அளவுன்னு கேட்குறாரு. உப்பு போடுறதுக்கு எவ்வளோ அளவுன்னு கேட்குறாரு. அதுதான் பாருங்களேன், எனக்கு உப்பு மட்டும் அளவு தெரியாது ரூபி. நம்ம கையில் அள்ளி போடுவோம்ல, அதுதான் அளவு. நம்ம கைக்கு எவ்வளோ வருதோ அது குழம்புக்கு அது சரியா இருக்கும். தூள் உப்பு அளவு தெரியும், கல் உப்புல அளவு தெரியாது. அப்போ நீ தூள் உப்பே போடு சாமி. தயிர் ஊற்றிடலாம். சிக்கனுக்கு தயிரெல்லாம் ஒத்துக்கும், நமக்கு தான் ஒத்துக்காது. சிக்கனுக்கு மட்டும் சீசன் கிடையாது, தயிர் ஒத்துக்கும், லெமன் ஒத்துக்கும். மனுஷங்க நமக்கு சிக்கன் மட்டும் தான் ஒத்துக்குது. சிக்கனில் போடுற தயிர் லெமன் ஒத்துக்காது, சீசன் அப்படி. இதில் ஏன் தயிர் லெமன் எல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா எதுக்கு மாமா நீ சொல்லு கரெக்டாக? தெரியல, யாருக்கு தெரியும். எல்லாம் யூஸ் பண்ணால் நம்மளும் யூஸ் பண்ணுவோம். சிக்கன் வந்து சாப்பிட்டா வேகும்பாங்க. ஒவ்வொரு இது வந்து பொரிக்கிறப்ப வறுக்கிறப்ப என்ன பண்ணினாலும் ஹார்டாக சிக்கன் இருக்கும்பாங்க. சாப்பிட்டா தெரியும். ஓகே, இப்போ சிக்கனை வந்து ஊற வச்சாச்சு. லைட்டாக காடையிலே தயிரை மிக்ஸ் பண்ணிடலாம். காடைக்குமா தயிர்? எல்லாத்துக்கும் தயிர் ஆசை பண்ணுமா? அது போட்டு நீ பெரட்டுற பாரு, என்னமா அதில் தான் இருக்கு. இதை சொல்லுவாங்க முன்னாடி எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லும், எந்த அளவு நம்ம கை குழம்புலலாம் பட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த அளவு டேஸ்ட் வரும், கை மாறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கை பட்டுக்கிட்டே இருக்கு, அப்போ டேஸ்ட். ஓஹோ, இதுதான் கைப்பக்குவம். இது பேர் தாங்க கைப்பக்குவம். அதான் கைப்பக்குவம், கையை நக்குவோம். இல்லை, கைப்பக்குவம்னா என்ன நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கும். இதுதான் கைப்பக்குவங்க. நம்ம எந்த அளவு நம்ம சமைக்கிறதுல கையை வச்சு போட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த அளவுக்கு. அப்போ மசாலாலாம் உள்ள நல்லா இறங்கும். இப்போ காடையெல்லாம் நல்லா உள்ள இறங்கியிருக்கா, அப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். சைடில் மசாலா இறங்காமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இடத்துல மசாலா வந்து இறங்காது பார்த்தியா? அப்போ நல்லா உள்ளே இது பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா மசாலா உள்ளே போகும். காடையல் லெக் பீஸ்
இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் எடுத்து உள்ளே போட போகிறோம். இப்போ வந்து ஊற வச்ச சிக்கன் எடுத்து உள்ளே போட போகிறோம். லைட்டாக பிரட்டிக்கலாம், அப்போ தான் மசாலா கொஞ்சம் இதாகும், செட் ஆகும். ஒரு மூடியை போட்டு விசில் வர வச்சிடலாம். ஏன்னா அரிசியும் சிக்கனும் ஒன்றா வேக வச்சா ஏதாவது ஒன்று குழஞ்சி அடிப்படும். இது பார்த்தா கரெக்டான ஒரு விசிலில் கரெக்டான ஒரு வேகும். அப்போ நம்ம அரிசி போட்டால் லாஸ்ட்டாக அரிசியும் சிக்கனும் ஒன்றா வேகிறப்ப சரியான பதத்தில் வந்துடும். பரவாயில்ல, என் கூட சேர்ந்து நீ கரெக்டாக விசில் தானே? இல்லை வேற இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாரு. விசில் தானே? இந்த விசில் தான் கரெக்ட். எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா செக் பண்ணி எப்படி பாரு. சரி, ஓகே, ஒரு விசில் வரட்டும். வாவ், வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே தெரியுது காரச்சாரமா. சளியெல்லாம் முறிஞ்சிரும் போல இந்த காரத்துலேயே. சரி, ஓகே, இருக்கட்டும். விசில் வந்துருச்சு. ஒரு விசில் தானே? ஒரே விசில் தான், போட்டு கிண்டி உடச்சிடாது. ஓகே, இப்போ வந்து நம்ம பிரியாணியை அதில் போட போகிறோம். அரிசியை போட போகிறோம். வந்து அரிசி இதில் போட்டுடலாம். மேலே ஒரு லைட்டாக ஒரு கிண்டிக்கலாம். ரொம்ப கிண்டுனா அதாயிரும், அரிசி உடஞ்சிரும். அரிசி உடஞ்சிரும். சிக்கன் உடையாது, பயம் இல்லை. லைட்டாக பார்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செய்யும் போதே எல்லாரும் பார்த்தோம். ஃபைனல் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி அதையும் நம்ம பார்க்கலாம். ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணலாமா? ஓகே. வாவ், நூடுல்ஸ் பிரியாணி. நூடுல்ஸ் இல்லை சாய், இது ரைஸ் தான் சாய். வாவ், உதிரி உதிரியா அழகா வந்திருக்கேன் பாப்பா. எப்படி இப்படி ஒன்னால மட்டும்? ஃபினிஷிங்ல கலக்கிட்ட. உன்னை நம்பி ஒரு கடையே போடலான்னு நினைக்கிறேன். லெக் பீஸும் உடையாமலே இருக்கு. ஒரே ஆச்சரியம் தான். இன்னைக்கு பிரியாணில மாஸ்டர் ஆயிட்டாரு ஒருத்தர். சாய்ஸுக்கு எப்பவுமே இந்த 90 கிட்ஸ் வந்தா போதும். நம்ம தான் சின்ன பிள்ளையில 90 கிட்ஸ்னு ஓடணும்னா அந்த வண்டி சவுண்டை கேட்டா இவங்க அம்மா 90 கிட்ஸ், அம்மா 90 கிட்ஸ். 2K என்னதான் 2K கிட்ஸ் 3K கிட்ஸ் வந்தாலும் இந்த 90 கிட்ஸோட இதெல்லாம் திரும்ப கிடைக்காது. அதனால அதை பார்த்து அவங்களாம் ஏங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த காத்தாடியை உள்ள வச்சுட்டு நம்மளாம் ஊதி இப்படி சுத்தி விடுவோம்ல. அதெல்லாம் சஷ்டி எல்லாமே பார்த்து. இன்னொன்று அது ஓ பாரியா, வாட்சுக்குள்ள என்ன இருக்குது? தேசிய கொடி. ஓ, தேசிய கொடியா? என்னமோ வீடியோவில் இதுல சாப்பிடாமலே பார்த்துட்டு நல்லா இருக்கும்னு நினைச்சா இதை வேற ரிவ்யூ சொல்லி இது பண்ணிட்டேன். நல்லா இருக்கும், திறக்கிறப்பே தெரியுதுன்னு. தின்னு பார்த்தாலே தெரியுது. உப்பு கச்சி கிடக்குது. என்ன இப்படி பண்ணியிருக்காரு அப்பா? எப்படி இருக்கு சொல்லு. நல்லா இருக்குதானே? எப்படி இருக்கு பிரியாணி? எப்படி இருக்கு? அப்ப நீ ஏன்டி இப்படி சொல்லிட்டு இருக்க? மூஞ்சி எப்படி போகுதுன்னு பார்த்தேன். பரவாயில்ல, கொஞ்சம் பயம் இருக்குல்ல. இப்படித்தான் எங்களுக்கு இருக்கும் ஒவ்வொன்று சமைக்கிறப்ப. நல்லா இருக்கு. கிரேவி, காடை கிரேவி அது தனியாக சாப்பிடலாம்னு நினைச்சேன். அப்படியே ஓரமாக கட்டிக்கோ.
எப்பவுமே பிரியாணி சிக்கன் செஞ்சு இவர் செஞ்சு சொதப்பல்னு ஆனதே இல்லை. ஒரே ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் அடி பிடிச்சிச்சு, அதுக்கப்புறம் எல்லாமே மாசு தான். இதுமே நல்லா இருக்கு காரசாரமா. சரி ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். எனக்கு பசி எடுத்துச்சு, நீங்கள் சாப்பிட்ற பார்த்தா எனக்கும் வாய் வச்சு ஊறுது. சரி நானும் உட்காடுறேன். சரி வாங்க சாப்பிட்லாம். நீங்கள் பிரியாணி செஞ்சால் எப்படி செய்வீங்க அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் காடை சமைச்சிருக்கீங்களா? காடையில் வந்து நாங்கள் கிரேவி மாதிரி வச்சுருக்கோம். காடை என்ன பண்ணுங்கன்னா நல்லா இருக்கும். காடையில் பொரிக்கலான்னு தான் பார்த்தேன். சரி அப்புறம் அதுக்கு எண்ணெய் ஊற்றி இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம செஞ்சிடலாம். ஏன்னா வந்து இது வந்து சாம்பிள் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சிம்பிளான சமையல் இதுதான். இன்னைக்கு இதை தான் நாங்கள் செஞ்சோம். பிரியாணி, காடை கிரேவி. காடை பிரியாணி இல்லை, சிக்கன் பிரியாணி, காடை கிரேவி. இதுதான் சிம்பிளான முறையில் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய்.